அறிந்து கொள்வோம் RG2 வால்வை பற்றி. RG2 வால்வு கனரக வாகனங்களில் ஏர் பிரேக் சிஸ்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. RG2 வால்வானது பிரேக் பிடிப்பதை விரைவாக்குகிறது. RG2 வால்வானது ஏர் பிரேக் சிஸ்டத்தில் பின்பக்க பிரேக் சேம்பர்களுக்கு முன் மாட்டப்பட்டுள்ளது. பழைய பிரேக் சிஸ்டத்தில் பிரேக் அப்ளை செய்யும்போது ஓட்டுநரின் காலுக்கு கீழ் உள்ள பிரேக் வால்விலிருந்து காற்றானது 8 மீட்டர்கள் பயணம் செய்து ரியர் பிரேக் சேம்பர்களை அடைந்து பிரேக் பிடிக்கும். பிரேக் ரிலீஸ் செய்யும்போது பிரேக் பெடலிலிருந்து காலை எடுத்தவுடன் காற்றானது 8 மீட்டர்கள் திரும்ப வந்து ஓட்டுநர் காலுக்கு கீழே உள்ள பிரேக் வால்வு வழியாக வெளியேறும். முழுவதுமாக லைனில் உள்ள காற்று வெளியேறிய பிறகுதான் பிரேக் ரிலீஸ் ஆகும். பிரேக்கிலிருந்து காலை எடுத்த பிறகு உடனடியாக வண்டி விரைந்து செல்லாது. சற்று தாமத நிலை ஏற்படும். தாமதமாக பிரேக் பிடிப்பதை தவிர்க்கவும் விரைந்து ரிலீஸ் ஆவதற்கும் RG2 வால்வானது ரியர் பிரேக் சேம்பருக்கு 1/2 மீட்டருக்கு முன் மாட்டப்பட்டுள்ளது. ஓட்டுநர் பிரேக் அப்ளை செய்தவுடன் 1/2 மீட்டரில் பிரேக் பிடிக்கும். பிரேக் பெடலில் இருந்து காலை எடுத்தவுடன் 1/2 மீட்டரில் குயிக் ரிலீஸ் ஆகும். மேலே காட்டப்பட்டுள்ள பிரேக் சிஸ்டம் லேஅவுட்டை பாருங்கள். அதில் ரியர் பிரேக் சேம்பருக்கு அருகே RG2 வால்வானது மாட்டப்பட்டுள்ளது. RG2 வால்வின் முக்கிய பாகங்கள் பாடி, டாப் கவர், பிஸ்டன், ஃபில்டர், வால்வு செட் மற்றும் சீலிங் ஓரிங்குகள். RG2 வால்விற்கு டேங்கிலிருந்து சப்ளை போர்ட்டிற்கு காற்று இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். RG2 வால்வின் டெலிவரி போர்ட்டிலிருந்து ரியர் பிரேக் சேம்பர்களுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். சிக்னல் போர்ட்டிற்கு ஓட்டுநர் பிரேக் பெடலிலிருந்து ஒரு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். பிரேக் பெடலை ரிலீஸ் செய்யும் போது பிரேக் சேம்பரில் இருந்து காற்று உடனடியாக வெளியேறுவதற்கு சைலன்சர் எக்ஸாஸ்ட் போர்ட் அமைக்கப்பட்டிருக்கும். ஓட்டுநர் பிரேக் பெடலை அழுத்தும் போது பிரேக் பெடலிலிருந்து வரும் காற்றானது சிக்னல் போர்ட் வழியாக உள்ளே நுழைந்து பிஸ்டனை கீழ் நோக்கி அழுத்துகிறது. இதனால் பிஸ்டனானது வால்வை திறந்து கொண்டு போர்ட் வழியாக தயாராக இருக்கக்கூடிய காற்றினை டெலிவரி போர்ட் வழியாக பிரேக் சேம்பருக்கு அனுப்புகிறது. இதனால் பிரேக் பிடிக்கிறது. பிரேக் பெடலை அழுத்தும் போது RG2 வால்வு வழியாக காற்று பிரேக் சேம்பரை அடைந்து ரப்பர் டயாபரத்தையும் புஷ்ராடையும் முன்னோக்கி தள்ளி ஸ்லாக் அட்ஜஸ்டரை ஒரு குறைவட்ட சுற்றுக்கு திருப்பி எஸ்கேம் ஷாஃப்டை சுழற்றி பிரேக் ஷூக்களை விரிய வைத்து பிரேக் லைனிங் பிரேக் ட்ரம்முடன் உரசி பிரேக் பிடிக்கச் செய்கிறது. ஓட்டுநர் பிரேக் பெடலில் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரோ அந்த அளவிற்கு மட்டும் பிரேக் பிடிப்பதற்காக வால்வு அசம்பிளியையும் பிஸ்டனுடன் இணைந்து பேலன்ஸ் செய்து சப்ளை போர்ட் வழியாக வரும் காற்றை நிறுத்தி கொள்ளுகிறது. ஓட்டுநர் கூடுதல் அழுத்தம் கொடுத்தால் மேற்கொண்டு காற்றினை சப்ளை செய்கிறது. இதனால் கூடுதல் பிரேக் பிடிக்கிறது. ஓட்டுநர் பிரேக் பெடலிலிருந்து காலை எடுத்தவுடன் பிஸ்டனின் மேல் இருந்த காற்றழுத்தம் விடுபடுவதால் பிஸ்டன் தன் நிலைக்கு திரும்புகிறது. வீடியோ நல்லா கவனிச்சா தெரியும். பிஸ்டன் தன்னோட இடத்துக்கு போயிட்டதுனால எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கப்பட்டு நம்ம பிரேக் சேம்பருக்கு சென்ற காற்றானது மீண்டும் திரும்ப வந்து இந்த சைலன்சர் எக்ஸாஸ்ட் வழியாக வெளியேறி பிரேக் ரிலீஸ் ஆயிடுது. பின்பக்க RG2 வால்வுகள் சேசிஸில் மாட்டப்பட்டுள்ளதை மேற்படி காணொளியில் காணலாம். தண்ணியிலையா பிரேக் பிடிக்கும்? தரையில் தானே நல்லா பிடிக்கும்.
தரையில் உராய்வு நன்றாகத்தானே இருக்கும். பாதுகாப்பாக வாகனத்தை இயக்கி அவசர சூழ்நிலைகளுக்கு முன்னதாகவே நிறுத்தி பத்திரமாய் வீடு வந்து சேர இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.